இந்தியாவில் எங்கெங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஹார்பர் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு இன்டர்நேஷ்னல் ஹார்பர் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டில் கடல் இருக்கணும். இந்தியாவை சுற்றி 3 சைடு கடல் இருக்குது. அரேபியன் சி லெஃப்டில் இருக்குது. இங்கே பே ஆஃப் பெங்கால் இருக்குது. கீழே வந்து இந்தியன் ஓஷியன் இருக்குது. ஆனால் அரேபியன் சீலையும் பே ஆஃப் பெங்கால்லையும் மட்டும்தான் நம்மளுக்கு ஹார்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்தியாவில் அரேபியன் சீயை ஒட்டி இருக்கிற ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா அண்ட் கேரளா. ஸோ இந்த 5 ஸ்டேட்டும் அரேபியன் சீயை ஒட்டி இருக்குது. அதே நேரம் பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்க ஸ்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 4 ஸ்டேட்டும் பே ஆஃப் பெங்காலை ஒட்டி இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 9 ஸ்டேட்டில் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஹார்பர்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் ஹார்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குஜராத்தில் ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஹார்பர் தான் இருக்குது. அந்த ஹார்பரோட பேர் கண்ட்லா இன்டர்நேஷ்னல் போர்ட். அந்த ஹார்பர் வந்து கண்ட்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இது ஒரு கல்ஃப் ஆஃப் கட்சில் இருக்குது. கல்ஃபுங்கிறது 3 சைடு லேண்ட் இருக்கும், ஒரு சைடு வந்து கடல் இருக்கும். ஸோ அதுதான் கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மகாராஷ்டிரா பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முக்கிய பொருளாதார மையம். இங்கே வந்து 2 முக்கியமான போர்ட் இருக்குது. ஒன்று மும்பை போர்ட், இன்னொன்று ஜவஹர்லால் நேரு போர்ட். இங்கே தான் இந்தியாவுடைய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே நடக்குது. அடுத்து கோவாவில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போர்ட்டு தான் இருக்குது, மர்மகோவா போர்ட். ஸோ குஜராத்தில் ஒரு போர்ட் இருக்குது. மகாராஷ்டிராவில் 2 போர்ட் இருக்குது. ஒன்று மும்பை போர்ட், இன்னொன்று ஜவஹர்லால் நேரு போர்ட். கோவாவில் ஒரே ஒரு போர்ட், மர்மகோவா போர்ட் அப்படின்னு இருக்குது. கர்நாடகாவில் மங்களூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு போர்ட் இருக்குது. ஸோ கர்நாடகா ஒரு போர்ட்டு தான். கேரளாவில் 2 போர்ட் இருக்குது. ஒன்று வந்து கொச்சினில் இருக்குது, இன்னொன்று May 4 இனாக்ரேட் பண்ண வில்லிங்கம் போர்ட். ஸோ கேரளாவில் இப்போ ஆக்டிவாக 2 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் அரேபியன் சீயில் பார்த்தீங்க அப்படின்னா 7 போர்ட்ஸ் அரேபியன் சீயில் டோட்டலாக இருக்குது. அடுத்து பே ஆஃப் பெங்கால் எடுத்துக்கலாம். பே ஆஃப் பெங்காலில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் 3 போர்ட்ஸ் இருக்குது. ஒன்று தூத்துக்குடி, அதுக்கப்புறம் சென்னையில் 2 போர்ட் இருக்குது. ஒன்று சென்னை போர்ட்டு, இன்னொன்று எண்ணூர் போர்ட்டு. எண்ணூர் போர்ட் வந்து ஒரு கார்ப்பரேட் போர்ட்டு, ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோட ஷேர் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷில் ஒரே ஒரு போர்ட் இருக்குது, விசாகப்பட்டினம் அப்படிங்கிற போர்ட்டு. ஸோ தமிழ்நாட்டில் 3 போர்ட் இருக்குது. ஆந்திர பிரதேஷில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர்ட் இருக்குது விசாகப்பட்டினத்தில். ஒடிசாவில் பாரத்வீப் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் பார்த்திங்கன்னா 2 போர்ட் இருக்குது. ஒன்று வெஸ்ட் பெங்கால் போர்ட்டு, இன்னொன்று ஹல்டியா போர்ட் அப்படிங்கிறது ஹூக்ளி ரிவரில் இருக்குது. கங்காவோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரி தான் ஹூக்ளி. அந்த ஹூக்ளி ரிவரில் இருக்கிறனால அது ஒரு ரிவர் போர்ட். ஸோ அங்கே ஒரு 2 போர்ட் இருக்குது. ஸோ அப்படி பே ஆஃப் பெங்காலில் 7 போர்ட் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்தியாவுக்கு டோட்டலாக 14 போர்ட் இருக்குது.